டாட் வராரு. ராஜீவ் ஒரு நிமிஷம். கொஞ்சம் டயர்டா இருக்கேன், ப்ளீஸ் அப்புறம் பேசிக்கலாம். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஹியர் டு டாக் டு யூ. உட்கார். கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. அவர் தப்பா எடுத்துக்கிட்டாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கேட்க வேண்டியதை நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. உமா, ப்ளீஸ் வெயிட். ஐ அம் டீலிங் திஸ் இஷ்யூ. கால் நடந்த சம்பவம், நீ நடந்துகிட்ட விதம், இதெல்லாம் நியாயமா ராஜீவ்? சார், காலையில நான் பேசாம ஆபீஸ் கிளம்பிட்டு இருந்தேன். ஆனா போறவன வலுக்கட்டாயமா சண்டைக்கு எடுத்ததும் உமா. இருக்கட்டுமே, எந்த குடும்பத்தில் சண்டை இல்ல? உன் பெட்டர் ஹாஃப் நினைக்க வேண்டியவள கை நீட்டி அடிச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. நானே என் பொண்ணு அடிச்சது கிடையாது. அம்மால அது பொண்ணுனால பொத்தி பொத்தி வளர்த்துட்டேன். அதான் சார், அதான் நீங்க செஞ்ச தப்பு. சின்ன வயசுல அவளை கண்டிச்சு அடிச்சு வளர்த்திருந்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருப்பா. பாத்தீங்களாப்பா எப்படி பேசுறாருன்னு? ராஜீவ், டோன்ட் டாக் ரபிஷ் அண்ட் டோன்ட் டாக் பேக் டு மீ. எனக்கு பதில் பேசினா பிடிக்காது. சார், கேள்வியை கேட்டு பதில் சொல்லக்கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம்? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கிறது அதுக்கு அர்த்தம். அதுவும் ஆபீஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், அது ஆபீஸ், இது வீடு, ஃபேமிலி சார். ஆனா இந்த கஜேந்திர ஒண்ணு தானே ராஜீவ். இப்ப என்ன சார் பண்ணோம் சொல்லுங்க. காலையில் நடந்த சம்பவத்துக்கும் அவளை கை நீட்டி அடிச்சதுக்கும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். சார், ராஜீவ், இனிமே இந்த மாதிரி என் பொண்ணுகிட்ட மோசமா நடந்துக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? மெமோ கொடுப்பீங்களா? சம்பளத்தை கட் பண்ணுவீங்களா? ராஜீவ், ஐ அம் லூசிங் மை பேஷன்ஸ். சார், 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னது யாரு? நீங்களா? ஆமா. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணா? 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போய் விசிறி அடிச்சிருக்கான் எங்க அப்பா கிட்ட. எங்க அப்பா கூனி குறுகி அவமானத்துல உட்கார்ந்திருக்காரு. இவன் நடந்துட்ட விதத்தை பார்த்து என் குடும்ப கதறி அழுதுருக்கு. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க. உமா எங்க அப்பா அவமானப்படுத்துறதுக்கு எங்க அப்பா கிட்ட போய் உமா மன்னிப்பு கேட்டா நான் உமா கிட்ட மன்னிப்பு கேட்பேன். இல்லன்னா என்னால முடியாது. ராஜீவ், how dare you say that? சாரி சார், இதான் என்னோட முடிவு. ராஜீவ், என் பொண்ணு யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவ இந்த மாதிரி அவமானப்படுத்தணும்னு யாரும் கிட்ட சொன்னது? அது எதுக்கு சார் உங்களுக்கு? பெத்த அம்மா அப்பா அவமானப்படுத்தா எந்த புள்ளையால தாக்க முடியும்? அதுக்கு நான் கேள்வி கேட்டா அவகிட்ட பதில் இல்ல, அதனால அடிச்சேன். ஸ்டாப் இட் ஏசே. என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? You are a selfish fellow. சுயநலக்காரன். இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும்போது வரைஞ்சுக்கிட்டு வர, அன்னைக்கு என் பொண்ணு பின்னாடி ஓடி வந்த. பெரிய இடம், அழகா இருக்கா, பணம், பதவி, அதுக்கு தானே? திடீர்னு ஞானோதயம் வந்துச்சு உனக்கு. தொலைச்சிருவ, ஜாகிரதை. அவளை கை நீட்டி அடிச்சுட்டா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறியா? நான் இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. சார், நான் வந்து இந்த மரமண்டையில இன்னொரு விஷயத்தை நல்லா ஏத்திக்கோ. நீ வாழற வாழ்க்கை உமா உனக்கு போட்ட பிச்சை. சொல்ல போனா இதை வாழ கூட உனக்கு அருகதை கிடையாது. இந்த தகுதி அருகதெல்லாம் எப்ப நீ வீட்டு விட்டு வெளில வந்தியோ அன்னைக்கே இழந்துட்ட. This is the naked truth. உன் தகுதிக்கு மீறி நீ வாழற இந்த வாழ்க்கை அசிங்கம் தான். அந்த அசிங்கத்தை ஜீரணம் பண்ணிக்கோ. உனக்கு வேற வழியே கிடையாது. நல்லா சொல்லுங்கப்பா, உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏறி வந்த ஏணிய எட்டி உதைக்கிறாரு. ஏத்தி விட்ட அதே ஏணி ஒரு நாள் அவரையே இறக்கி விடும் அப்படிங்கறத மறந்துட்டு பேசுறாரு. உன் தப்புமா. நீ சொன்னது உன்கிட்ட நான் திருப்பி சொல்றேன். காதல்ங்கிற வீக்னஸ்ல நீ விழுந்துட்ட. ஆமாப்பா, கரெக்ட் தான். அந்த நேரத்துல இவர் மேல நான் வச்சிருந்த லவ் என் கண்ணை மறைச்சிருச்சு. ராஜீவ், I'm asking you for the last time. காலையில உமா அடிச்சதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். I'm sorry, Uma. I'm extremely sorry. தேங்க்ஸ்பா. கொஞ்ச நாளைக்கு வாழாட மாட்டான், கவலைப்படாத.
ஆ, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. ருத்ரா, சாப்பாடு கொண்டு வா. நீ சாப்பிட்டியா? ஒண்ணுதான் கேக்குறமா, நீ சாப்பிட்டியா? அத்தை சாப்பிட்டாங்களா? இன்னைக்கு என்ன மௌனம் வருதுமா? நீ மௌனமா இருந்தா நினைச்சத சாதிச்சிட முடியுமா? உப்பு இல்ல, உரப்பு இல்ல, உன் கவனம் எல்லாம் எங்க இருக்கு? கையில என்ன கட்டு? ஏய், பேசி தொலைய. நீ பேசாம இருந்தா உன் பிள்ளை வெளியே வருவான்னு கனவு காணாத. மாப்ள, என்னங்க இந்த வீட்டுல நடக்குது? எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிறா. கையில ஏதோ கட்டு போட்டிருக்கேன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. 1008 டென்ஷன் ஆபீஸ்ல. வீட்டுல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா, சரி இனிமே இந்த வீட்டுக்கு வரல, நாங்க சாப்பிடல, போதுமா? மாப்ள கத்தாதீங்க. இது உங்க ஆபீஸ் இல்ல, வீடு. உங்க கடமையை நீங்க செய்றீங்க, அவ கடமையை அவ செய்யறா. என்ன நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? பிரதீப் பண்ணது தப்பு இல்லையா? அதுக்கு தண்டனை வேணாமா? மாப்ள, உங்க பேச்சுப்படியே வர்றேன். போலீஸ்காரரா நீங்க உங்க கடமையை செஞ்சிட்டீங்க. ஆனா பிரதீப்புக்கு அப்பாவா நீங்க என்ன பண்ணீங்க? அவனை ஜாமீன்ல எடுக்க எந்த முயற்சியாவது பண்ணீங்களா? எதுவுமே பண்ணலையே. பிரதீப் நல்லவன்னா எதுக்குங்க ஜெயிலுக்கு போறான்? அவனுக்கு ஜெயில இருந்தாதான் புத்தி வரும். ப்ளீஸ், ஏன் கடமையை பத்தி தப்பா பேசாதீங்க. எது கடமைன்னு இத்தனை வயசாயும் உங்களுக்கு புரியல? ஒரே ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டா நீங்க போலீஸ்காரங்கிற கடமை முடிஞ்சிடும். ஒரே ஒரு லெட்டர்ல முடிஞ்சு போற உறவு அது. எந்த ராஜினாமா கடிதம் கொடுத்தா நீங்க பிரதீப்புக்கு அப்பா இல்லைங்கிற கடமை முடியும்? இப்ப புரியுதுங்களா எது தற்காலிகம் எது நிரந்தரங்கிறது? நான் இந்த பஞ்சாயத்துக்கு வரலங்க. அவ கைக்கு என்னாச்சு சொல்லுங்க. அது அது கையில ஏதோ நரம்ப வெட்டிக்கிட்டா. வேணும்னு வெட்டிக்கிட்டாளா, தெரியாம வெட்டிக்கிட்டாளா, எதுவுமே எனக்கு தெரியல. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. ருத்ரா, பேசி தொலைய. எல்லாம் சொல்லு. என்னாச்சு உனக்கு? ஏ ருத்ரா, ஏய் ஏய், என்னாச்சு? ருத்ரா, ருத்ரா, ஐயோ ருத்ரா. கடவுளே. இழுத்து மூச்சு விடுங்க. ஓகே, யூ ஆர் ஆல் ரைட். டேக் ரெஸ்ட். ஓகேயா? பார்த்துக்கோ. ருத்ரா, இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. ஏதாவது சாப்பிடுறியா? டாக்டர், அவளுக்கு என்னாச்சு? டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு சார், அதனாலதான் மயக்கம். நரம்ப கட் பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க. நான் உங்களுக்கு கட்டு போட்டு ட்ரிப்ஸ் ஏத்திருக்கேன். ஹோப் ஷீ இஸ் ஆல் ரைட். எல்லாம் சரியாயிடும் இல்ல? அவங்க உடல் காயத்துக்கு மருந்து நான் கொடுத்துட்டேன். பாசத்துக்கு மருந்து நீங்க தான் சார் கொடுக்கணும். நான் வரேன். சார், சார்,
சார் ஆ, இந்த ஃபைலை கொஞ்சம் பாருங்களேன். இதை நான் பார்த்துட்டேன். எப்படி காமிச்சிருங்க? இல்ல பரவாயில்ல, இன்னொரு தடவை செக் பண்ணுங்களேன். ஏன்னா 10 லட்சம்னு மென்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல இன்னொரு 0 போட்டு 1 கோடின்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இது எப்படி பார்த்தாரு ருத்ர தாண்டவம் தான். கொடுங்க, நான் கரெக்ட் பண்ணி தரேன். இல்ல பரவாயில்ல, நான் ஏற்கனவே கரெக்ட் பண்ணிட்டேன். தேங்க்யூ. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு எதுவுமே பிடிக்கல ஸ்ரேகா. வேலை பிடிக்கல, குடும்பம் பிடிக்கல, விட்டு எங்கேயாவது போயிடலாமான்னு அடிக்கடி தோணுது. நீ மட்டும்தான் எனக்கு ஒரே ஆறுதலா இருக்க. சார் உங்க சிச்சுவேஷன் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. இப்ப யாருனால என்ன பிரச்சனை? உமா, நீ சொன்னிய அதே மாதிரிதான் நடந்தது. உமா என்கிட்ட வந்து அழுது புலம்பி, எங்க அப்பா என்னமோ பணத்தை தூக்கி அடிச்சு அவமானப்படுத்தினாரு அப்படி இப்படின்னு எமோஷனல் டிராமா போட்டா. அத்தனையும் போய், பச்சை போய். நான் பிரியாவை பார்த்தேன். அவ உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா. வீட்டுக்குள்ள போய் 5 லட்சத்தை வீசி அடிச்சிருக்கா. பணத்திமிர்ல வெறியாட்ட ஆடி இருக்கா. எங்க அப்பா வெளியே போ சொல்லிருக்காரு. கார்ல குஷி உட்காந்துருக்கா. பேத்திய பார்த்தோன்னே எங்க அப்பாவுக்கு மனசு கேட்கல. பாசத்துல பேத்திய பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்காங்க. அத உமா என்கிட்ட வந்து, உங்க அம்மா என்ன துரத்திட்டு வெறியோட வந்தாங்கன்னு பச்சையா பொய் சொல்லிருக்கா. இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு பொறுத்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சார் என் ரத்தம் மொத்தமா சூடேறி போச்சு. உமா கிட்ட போய் சண்டை போட்டேன். தான் சொன்ன போய் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்ற கோவத்துல வார்த்தையாலேயே கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னால் தாங்க முடியல. நான் அவளை அடிச்சிட்டேன். சார் அவங்க அப்பாவும் பார்த்துட்டாரு. சார் என் பொண்ணு பார்த்துட்டா. என்ன சார்? நான் என்ன பண்றது ஸ்னேகா? ஐ ஜஸ்ட் கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உமாவோட இந்த டிராமாவுக்கு காரணமே உங்க அப்பா தான். சார் என்னால நம்பவே முடியல. நம்ப முடியாத எல்லாரும் நடக்குது. அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. சார் ப்ளீஸ் காம் டவுன். நேத்தே நான் வீட்டை விட்டு கிளம்பியிருப்பேன். எந்த உரம் வேணாலும் அறுத்து விட்டு போயிருப்பேன். என் குஷி மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா என்ன பண்றது? அந்த பிஞ்சு குழந்தைய தாண்டி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. சார் ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க. ஏஸ்டேகா, நானும் மனுஷன் தானே. எனக்கு உணர்ச்சி இல்ல? உமா மாதிரியே நீயும் பேசுறீங்க. ஐயோ சார், நான் அப்படி சொல்ல வரல. என்னோடது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். எந்த சூழ்நிலையிலுமே நீங்க உமா மேடம் பிரியக்கூடாது. அது உங்க குழந்தையை தான் பாதிக்கும். புரியுஸ்டேகா. குழந்தைய விடக்கூடாது, மனைவியை விடக்கூடாது, பொறுப்பை விடக்கூடாது, கடமையை விடக்கூடாது, மனசு வலிச்சா காமிச்சிக்க கூடாது, பாய் விட்டு அழவும் கூடாது. ஏன்னா நான் ஒரு ஆம்பளை, அதானே? ஓகே ஸ்னேகா. சார் ஓகே. என்னோட அத்தை அடிக்கடி சொல்வாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைங்கிறது தண்ணிய கத்தியால வெட்டுற மாதிரி அவங்கள பிரிக்கவே முடியாது அப்படின்னு. அதான் என் ஆசையும். சரி ஓகே, நான் என்னோட சுகத்தை சொல்லி ரொம்ப போர் அடிக்கிறேன். சச்சா அப்படிலாம் இல்ல சார். உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். உமா மேடம் கண்டிப்பா உங்களை புரிஞ்சுப்பாங்க. நம்பிதாமா வாழ்றேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சார் நான் எம்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. துவாரகேஷ், இன்னைக்கு அந்த கார்த்திக் பையன் ஜாதகத்தையும் மீனா ஜாதகத்தையும் பொருத்தம் பார்த்தேன். 10க்கு 9 பொருத்தம் நல்லா இருக்கான். தாராளமா பண்ணலான்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அப்படியாம்மா? எங்க பிரியாவையும் அக்காவையும் காணோம்? என்ன விஷயம்னா? ஒன்றும் இல்லை, ஜாதகம் பார்த்துருக்காங்க. அக்காவுக்கும் கார்த்திக்குக்கும் 10ல் 9 பொருத்தம் நல்லா இருக்கான். அது நானும் கேட்டேன் துவாரகேஷ். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஐ ஜாலி. அப்ப இனிமே காலேஜ் கார்ல போலாமா? வாமா, ரொம்ப தான் ஆசை. இப்போ முக்கியமான விஷயம், அக்கா கல்யாணத்தோட பட்ஜெட் விஷயமா பேசணும். எல்லாரும் வாங்க.
சொல்லுங்கம்மா, பட்ஜெட்டை பூரா கரெக்டாக போட்டுருவோம். சரி, அப்பா முதல்ல நாம பேசிக்கலாம், அப்புறம் அப்பா கிட்ட சொல்லலாம். சரிம்மா. கல்யாணம்னா என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? முதல்ல நிச்சயதார்த்தம், அதுக்கப்புறம் கல்யாணம். நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வீட்லயே பண்ணிட்டு அப்புறம் நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை கல்யாண மண்டபத்துல வச்சிடலாம். சரிம்மா. மாப்பிள்ளைக்கு ஒரு செயினோ இல்ல மோதிரமாவது போடணும்பா. அப்புறம் ஒரு சிலர் வண்டி கேட்பாங்க. 2 வீலரா 4 வீலரா? 2 வீலர் டி. 2 வீலரே கேட்டாலும் நம்ம 4 வீலரா வாங்கி கொடுத்துடலாம். என்ன சொல்ற? இத பாரு, நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நீ விளையாட்டு பண்றதா இருந்தா, நாங்க பேசுறது உனக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு நீ போயிட்டே இரு. உனக்கு கொஞ்சமாச்சும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்காடி? சாரிமா. அப்புறம் மீனாவுக்கு ஒரு 20 பவுனாவது போடணும்பா. 20 பவுனாமா? ஆ, இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்கும்? நம்ம கிட்டனா சுமாரா ஒரு 10 பவுன் இருக்கும். மீதி 10 பவுன். எப்படியும் 2 லட்ச ரூபா தேவைப்படும்லம்மா? ஆ, ஏமா இருக்கிறது எனக்கே போட்டுட்டீங்கன்னா எனக்கு அடுத்தது இவ இருக்கா, இவளுக்கு என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் இருக்கா, அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இன்னும் 4-5 வருஷம் இருக்குல்ல. இப்போ 10 பவுன் ஓகே, மீதி 10 பவுன் வாங்கணும் இல்லம்மா? நெக்ஸ்ட் என்னம்மா? சீதனமா பண்ட பாத்திரம் எல்லாம் வாங்கணும்ப்பா. சில விஷயங்களை புதுசா தான் வாங்கி ஆகணும். எப்படியும் ரவுண்டா 1 லட்சமாவது ஆகும். அதுவும் இல்லாம கட்டிலு, மெத்த, பீரோ, மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் 1 கிலோ வெள்ளி பாத்திரம் வாங்கணும். வேற என்னென்னம்மா? கல்யாண பொட்டு புடவை, ரிசப்ஷன் புடவை, சாந்தி முகூர்த்த புடவை, சொந்தக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய முறை, அப்புறம் மாப்பிள்ளைக்கு முகூர்த்தத்துக்கு கொடுக்க வேண்டியது, மாப்பிள்ளைக்கு கோட் சூட்டு, எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் ஆயிடும்பா. அவ்வளோ ஆகுமா? இது போக கல்யாண மண்டபம், டெக்கரேஷன், ரிசப்ஷன் சாப்பாடு, கல்யாண சாப்பாடு, கார் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஆர்கெஸ்ட்ரா, எவ்வளோ இழுத்து பிடிச்சாலும் எப்படியும் 8-10 லட்ச ரூபா ஆயிடாதுமா? வந்துடும்பா. துவரகேஷ், கல்யாணத்தை சிக்கனமா பண்ணலாம்டா, கோவில்லே வச்சுக்கலாமே. அதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கணுமேக்கா? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற, நான் பேசிக்கிறேன். இதெல்லாம் நீ பேசினா சரி வராது மீனா. அப்போ வீட்டுக்கு மூத்தவங்க தான் பேசணும். போற போக்க பார்த்தா அம்மா தான் பேசணும். 8 இழுத்து வச்சாலும் 10 இருந்து முடிஞ்சிடும் போல இருக்கேன். துவரகேஷ், என்னடா சைலண்ட் ஆயிட்ட? 10 லட்சம்னு ஒரு பேச்சுக்கே வச்சுக்கோயேன், எப்படி புரட்ட போற? எப்படின்னா எப்படியும் புரட்டி தானே ஆகணும். கடன் உடனே வாங்கணும், பேங்க்ல கேட்கணும், இல்லை ஆஃபீஸில் லோன் போடணும். உன்னால சமாளிக்க முடியுமாண்ணா? ஏம்மா? சொல்லுப்பா. 10 லட்ச ரூபாயில் அப்பா கொடுத்த 1.5 லட்ச ரூபாய் இருக்குது, மீதி 8 லட்ச ரூபாய் இடிக்குது. ஒரு 5 லட்சம் ஆஃபீஸில் லோன் கிடைச்சாலும் மீதி 3 லட்ச ரூபாய் துண்டு விழுதேம்மா. 3 லட்சம் துண்டு இல்லைண்ணே, வேட்டி. முடியுமா? இப்போவே கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? ஏண்ணா நான் உனக்கு கேட்குறேன், இந்த 8 லட்சத்தை நீ தனி ஒருத்தனா உன் முதுகுல சுமந்துதான் ஆகணுமா? வேற வழி இல்லை பிரியா. ஆரம்ப காலத்தில் அப்பாவும் கஷ்டப்பட்டு தான் தான் தங்கச்சிங்களை கரையேற்றினாரு. அவர் கவர்மெண்ட் ஜாப், கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா நீ பிரைவேட் ஜாப். முதல்ல உனக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கானே தெரியல. பார்க்கலாம், நாளைக்கு நான் ஆஃபீஸில் கேட்குறேன். மா பசிக்குதுமா. என்னடா அதுக்குள்ள முடிச்சுட்ட, அவ்வளவுதானா? அப்படி இல்லைக்கா, ஒரு ஐடியாக்காக தான் எல்லாரையும் கேட்டேன். யார் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த டாப்பிக்கே ஆரம்பித்தேன். நாளைக்கு ஆஃபீஸில் பேசுகிறேன், அப்போ தான் எல்லாம் தெளிவாகும். அது வரைக்கும் எல்லாம் குழப்பமாக இருக்கும்க்கா. அக்கா பசிக்குதுக்கா, மயக்கமாக வருது, சாப்பாடு போட. உங்ககிட்ட பட்ஜெட் பற்றி பேசணுன்னே உனக்கு மயக்கம் வருதா? பின்ன சில பேர் உள்ள கல்லு மாதிரி உட்காந்துருப்பாங்க, நம்மளால முடியுமா? ஆனா நான் வச்சிருக்கேன் ஒரு வெடி, அது பாறாங்கல்லையே பீஸ் பீஸ் ஆக்கிடும். எப்ப வெடிக்க போகுதுன்னு தான் தெரியல. பிரியா அப்படி பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். ஏய் உள்ள வா வா.
இத பாரு மீனா, எல்லார் வீட்லயும் கல்யாண நேரத்துல இந்த மாதிரி பட்ஜெட் பத்தி பேசுறது வழக்கம்தான். இது அப்பாவுக்கும் தெரியும். கண்டிப்பா இந்த வரன் நல்லபடியா அமையும். நீ தைரியமா இரு. அக்கா, என்னப்பா? நம்ம குடும்பத்தில் அத்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன்க்கா. அப்போ எனக்கு இந்த கல்யாண விஷயம்லாம் பெருசாக தெரியாதுக்கா. இப்போ நான் முன்னாடி நின்று நடத்துறதுனால என்னென்ன செலவாகும், எப்படி எப்படி என்ன பண்ணணும், இதெல்லாம் அம்மாட்டையும் உங்ககிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நான் நினச்சேன். இதுக்கெலாம் தகுந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணி அப்பா கொடுத்த 1.5 லட்சம், அப்புறம் ஆஃபீஸில் சின்னதாக ஒரு லோன் போட்டு இதெல்லாம் கிடச்சிதுன்னா எல்லாம் சரியாயிடும்க்கா. அப்பாவும் அவர் சைடில் அவர் ஏதாவது லோன் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்கி எப்படியாவது தருவாருக்கா. இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியும். நீ கவலைப்படாத, வா சாப்பாடு போடுவா.